ஹாய் ஆல். பாலிட்டியில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட லாஸ்ட் பார்ட். ஓகேங்களா? 31லேருந்து 35 வரைக்கும் நம்ம இதில் கவர் பண்ணிட்டோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டிகல் 31 என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, கரெக்டுங்களா? ஆனால் இது வந்து ரிப்பல் பண்ணிட்டாங்க. ரிப்பல் இந்த சென்ஸ் அதுலேருந்து எடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து இது ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. பார்ட் 3ல வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுலன்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ன ஆச்சுன்னா லீகல் ரைட்டா மாறிடுச்சு. ஆர்டிகல் 300A பார்ட் 12ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 31 பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதை வந்து ரிப்பல் பண்ணிட்டாங்க. பார்ட் 3லேருந்து பார்ட் 12க்கு மாற்றிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டா மாறி இருக்கு. ஓகேங்களா? கேசஸ் என்னென்ன இருக்குன்னா காமேஷ்வர் சிங் கேஸ். இந்த கேஸ் எதுக்குன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து வந்துச்சு. அதாவது இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய ஜமீன்தார்ஸ், பெரிய பெரிய லேண்ட் லார்ட்ஸ் கிட்ட இருந்து லேண்டை வாங்கி பீப்புளுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி அதை யூஸ் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி தரணும், இது மாதிரி நிறைய லாஸ் கொண்டு வந்திருப்பாங்க கவர்மெண்ட். ஆனால் ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக நம்மளால கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ண முடியும். இது மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு. அது மாதிரி வந்த கேஸ் தான் இந்த கேஸ். இதனாலதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்துருக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. அது என்னங்கிறத அடுத்த ஆர்டிக்கல்ல பார்க்கலாம். அடுத்த கேஸ் என்னன்னா இந்திரா காந்தி ராஜ்நகரின் கேஸ். இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இடம் தேவைப்படுது, லேண்டு தேவைப்படுது பப்ளிக்கோட பெனிஃபிட்டுக்காக எடுக்கிறாங்க. ஐ மீன் ப்ராப்பர்ட்டியை வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ரீச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த கேஸ்ல. ஸோ ஆர்டிகல் 31 வந்து அவ்வளோதான். அது நம்மளுக்கு அந்த அமெண்ட்மெண்ட்டும் லீகல் ரைட்டா மாறி இருக்குங்கிறது தெரிஞ்சாவே போதும். ஸோ இப்போ அடுத்த ஆர்டிக்கல் என்னன்னா 31A. இந்த ஆர்டிக்கல் என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து இது ஆட் ஆயிருக்கும் 1951ல. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா இப்போ லா இருக்கு, அந்த லா வந்து இப்போ லேண்ட் ரிஃபார்மை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ லேண்ட் ரிஃபார்மை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஆனா இப்போ அவங்க போய் பாதிக்கப்பட்டவங்க, அந்த லானால பாதிக்கப்பட்டவங்க போய் கேஸ் போடுறாங்க அப்படின்னா கோர்ட் வந்து அதை வந்து அந்த லாவை அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லக்கூடாது. இப்போ எதுல எந்த பேசிஸ்ல கேஸ் போடுறாங்கன்னா என்னோட ஆர்டிகல் 14 and 19ல இருக்கிற ரைட் டு ஈக்குவாலிட்டியும் ஃப்ரீடமும் போகுது இதனால அப்படிங்கிற மாதிரி கேஸ் போடுவாங்க. ஸோ அந்த கேஸ் எல்லாம் இந்த லாவை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 31A. ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை யூனியன் கவர்மெண்ட்டோ ஓகேங்களா இப்போ லா மேக் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேண்ட் சீலிங் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்காக ஒரு லா மேக் பண்றாங்க. அதாவது ஒரு பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஏக்கருக்கு மேல லேண்ட் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பர்சன் ஏ, அந்த பர்சன் கிட்ட 100 ஏக்கரா இப்போ இருக்கு. ஸோ 90 ஏக்கர்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்க போறோம்னு சொல்றாங்க. இப்போ அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. ஓகேங்களா? கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்றாங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 இருக்கு இல்லைங்களா? என்னை ஈக்குவலா பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் இருக்குங்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப கேஸ் போடுறாங்க. ஓகேங்களா? இது மாதிரிதான் அப்ப கேஸ் இருக்கும். இந்த ஆர்டிகல் எல்லாமே மென்ஷன் ஐ மீன் அதுல வந்து இன்கார்பரேட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 19மே இன்கார்பரேட் ஆகும். ஸோ இப்ப போடுறாங்க, இப்ப கோர்ட்டும் இதை பாக்குறாங்க. ஆனா இப்போ ஆர்டிகல் 14 இவங்களுக்கு வந்து இல்ல ரைட் ஈக்குவாலிட்டி வந்து அவங்க கிட்ட பழிக்கப்பட்டிருக்கு இல்ல வயலேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப கோர்ட் வந்து இந்த லாவை என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலா அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 13லயே பார்த்தோம், ஏதாச்சும் ஒரு லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பிரீச் பண்ணுது இல்ல வயலேட் பண்ணுதுன்னா அந்த லா வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு கோர்ட்டுனால சொல்ல முடியும். ஆனா இப்போ இந்த ஆர்டிகல் 31A மூலியமா நம்ம என்ன சொல்றோம், இந்த 5 விஷயத்துக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல யூனியன் கவர்மெண்ட்டோ லா கொண்டு வராங்க அப்படின்னா அது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு கோர்ட்டுனால சொல்ல முடியாது. பிகாஸ் சோஷியோ எக்கனாமிக் ரீசனுக்காக இந்த ஆர்டிகிள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்டிகல் 14 இல்ல 19 இது ரெண்டு ரிலேட் பண்ணது. ஓகேங்களா? இப்ப பெட்டிஷன் போடுறவங்க இல்ல கேஸ் போடுறவங்க இந்த ரெண்டு ஆர்டிக்கல்ல சொல்லி கேஸ் போடுறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 31A வந்துருவாங்க. அந்த 31A வந்து ப்ரிவென்ட் பண்ணிடுவாங்க அந்த லாவை. ஓகேங்களா? இந்த லாக்கு ஆர்டிகல் 14 and 19க்கு ஷீல்டா இருக்க போகிறது யாருன்னா ஆர்டிகல் 31A. ஓகேங்களா?
இப்ப ஸ்டேட் வந்து ஒரு லா கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வராங்க. தமிழ்நாட்டுல ஒரு பர்சன் 10 ஏக்கராக்கு மேல வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட் அசம்பிளில பாஸ் ஆகி கவர்னர் கிட்ட போகும் இல்லைங்களா? கவர்னர் சைன் பண்ணாதான் எந்த பில்லா இருந்தாலும் ஆக்டா மாறும். கரெக்ட்டுங்களா? பில்னா தமிழ்ல மசோதா. ஓகேங்களா? அது வந்து ஒரு லா இல்ல ஆக்டா மாறப்போகுது. ஆனா இப்போ லேண்ட் ரிஃபார்ம் இந்த 5 விஷயத்துக்காக இருக்கு அப்படின்னா கவர்னருக்கு பதிலா பிரசிடென்ட் தான் அதுக்கு சைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ ஆர்டிகல் 31A ப்ரிவென்ட் பண்ற லாஸ் வந்து ஸ்டேட் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு யார் சைன் பண்ணியிருப்பாங்க? பிரசிடென்ட் தான் சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 31A கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிகல் 31Aனாவே நம்மளுக்கு என்ன தெரியணும்? 14 இல்ல 19 இந்த 2 ஆர்டிகல் வயலேட் ஆகுதுன்னு சொல்லி ஏதாச்சும் லா இருக்கு அப்படின்னா அதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு கோர்ட்டுனால சொல்ல முடியாது. இதுதான் இதோட கிரக்ஸ். ஓகேங்களா? இதுதான் இது ஒன் லைன்ல சொல்லணும்னா இதுதான். ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 31B. இதுவுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தான். லாஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. எதுல அப்படின்னா 9th ஸ்கெடியூல்ல. இப்ப நம்ம பார்க்கிறோம் கேஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இந்திரா சாவ்னி கேஸ்ல 50% மேல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு தெரியும் 69% ரிசர்வேஷன் தமிழ்நாடு ஃபாலோ பண்றாங்க. எப்படின்னா இந்த லாவை வந்து 9th ஸ்கெடியூல்ல வச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு அதுல ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ 31B என்ன சொல்லுதுன்னா ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. எது? ஆர்டிகல் 31B. எப்படி? 9th ஸ்கெடியூல்ல ஒரு லாவை போட்டு ஒரு லாவை நான் கொண்டு போய் 9th ஸ்கெடியூல்குள்ள வச்சுட்டேன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அங்க வராது. இதுதான் ஆர்டிகல் 31Bயோட மோட்டிவ் இல்லைன்னா அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லா இருக்கு, அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல். ஆனா அது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்ல முடியாது. பிகாஸ் அது 9th ஸ்கெடியூல்குள்ள வச்சுட்டாங்க. எப்படி வைப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லா இருக்கு, அந்த லா வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் போட்டு இந்த லாவை வந்து 9th ஸ்கெடியூல்குள்ள வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகும்னா ரிப்பீல் ஆன ஆக்ட் மறுபடியும் ஆக்டிவ் ஆயிரும். அதுதான் உங்களுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அதாவது இந்த லா செல்லாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் போட்டு 9th ஸ்கெடியூல்குள்ள வச்சுட்டாங்கன்னா அந்த லா மறுபடியும் யூசேஜுக்கு வந்துடும். அதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ஸோ 9th ஸ்கெடியூல் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு தெரியும் ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆனா அது என்ன கேசவநந்தா பாரதி கேஸ்க்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும். பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா 9th ஸ்கெடியூல் இருந்தாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ மூலியமா அதை வந்து எடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஐயா கோல்ஹியோ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஏப்ரல் 24 1973 கேசவநந்தா பாரதி கேஸுக்கு அப்புறமா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லாவை அதுக்குள்ள போட்டாலும் பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுவோம், ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மெஜாரிட்டி 9th ஸ்கெடியூல்குள்ள போடுறதை விட வெளியே இருந்தா ஜுடிஷியல் ரிவ்யூ ஓட ஸ்கோப் அதிகமா இருக்கும். பட் 9th ஸ்கெடியூல்குள்ள இருந்தா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யுது ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ 9th ஸ்கெடியூல் லாவை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். யூனியன் கவர்மெண்ட் போடுற லாவும் ஆட் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற லாவும் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுதுன்னு சொல்லி நம்மளால 9th ஸ்கெடியூல்ல இருக்கிற எந்த லாவையும் நம்ம நலிஃபை பண்ண முடியாது. அதுதான் ஆர்டிகல் 31B. ஐ மீன் 9th ஸ்கெடியூல் எதுக்கு இருக்குன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம் லாஸ், சோஷியோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். அதாவது பேசிக்கா சோஷியோ எக்கனாமிக் ரிஃபார்முக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 9th ஸ்கெடியூல் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே லாஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன், அதுக்கப்புறமா இந்த டிபிஎஸ்பி ரிலேட்டடானது, அப்புறம் லா ரிஃபார்ம் மீன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இது மாதிரி இருக்கிறது தான் இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட கோர் கான்செப்ட் என்னன்னா சோஷியோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து ஜுடிஷியரி மூவ் பண்ண வைக்கக்கூடாது, அவர் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 9th ஸ்கெடியூல் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்டா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மட்டும்தான் அதுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் பாலிசி, நேஷனலைசேஷன் லா இது மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ பேசிக்கலி 9th ஸ்கெடியூல நீங்க எந்த லா வேணா போடலாம். லேண்ட் ரிஃபார்ம் லா மட்டும் கிடையாது, நீங்க எந்த லா வேணா 9th ஸ்கெடியூல்குள்ள வைக்க முடியும்.
அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம 9th schedule லேண்ட் ரிஃபார்ம் ரிசர்வேஷன் மட்டும் நினைப்போம். எந்த டைப் ஆஃப் லாவை வேணா நம்மளால 9th schedule ஆட் பண்ண முடியும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கேஸ்ல வந்து வயலேட் பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணா கோர்ட் அதை கொஸ்டின் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வாமன் ராவ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸ்லயும் அதே தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. 9th schedule ஏப்ரல் 24 1973க்கு முன்னாடி போட்டதுக்கு தான் ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் போட்ட எல்லாத்துக்குமே பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ் நம்ம அங்க முன்னாடி ஸ்லைட்லயே பார்த்துட்டோம். அடுத்ததான் ஆர்டிகல் 31C. இது எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா 25th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு 1971ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 31Aவும் Bயும் எப்போ ஆட் பண்ணாங்க, 1951ல. ஸோ ஆர்டிகல் 31C எப்போ ஆட் பண்ணாங்க, 1971ல 25th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. இந்த ஆக்ட் வந்து எதுக்குன்னா ஆர்டிகல் 39 ஆர்டிகல் 39 B and C ரெண்டு சப் கிளாஸ் இருக்கு. என்னன்னா B என்ன சொல்லுதுன்னா ரிசோர்சஸ் வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதே மாதிரி சி என்ன சொல்லுன்னா ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ், இல்லைன்னா இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணும், அந்த கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ சி சப்ளாஸ் சி என்ன சொல்லுன்னா இன்இக்வாலிட்டியை ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்கணும் எக்கனாமிக்கலா அப்படின்னு சொல்லும். பி சப்ளாஸ் என்ன சொல்லுன்னா பி சப்ளாஸ் என்ன சொல்லுன்னா ரிசோர்சஸ் வந்து எல்லா பீப்புளுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஆர்டிக்கிளை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அதை ஆர்டிகல் 14 and 19க்காக அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு டவுட் வரும், ஆர்டிகல் 13A 31A 31C ரெண்டு இருக்கு இல்லைங்களா. 31A என்ன சொல்லுது, 14 and 19 வயலேட் ஆகுதுன்னு ஒரு லாவை அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. 31Cயும் அதே தான் சொல்லுது, 14 and 19 வயலேட் ஆகுதுன்னு அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப எதுக்கு இந்த ரெண்டு ஆர்டிக்கிளா இருக்கு அப்படின்னா 31A வந்து லேண்ட் ரிஃபார்ம்க்கு எதிராக மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இது எதுக்கு எதிராக கொடுக்குது, ஆர்டிகல் 39B-C இது ரெண்டுக்கு எதிராக ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஓகேங்களா. இப்போ நான் லேண்ட் ரிஃபார்முக்காக நான் ஒரு லாவை கொண்டு வரேன்னா 31A ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ நான் ஆர்டிகல் 39B and C-யை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு லா கொண்டு வரேன்னா ஆர்டிகல் 31C என்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஆனா ரெண்டும் எதுக்கு எதிராக என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது, ஆர்டிகல் 14 and 19க்கு எதிராக ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ எதுக்கு ஆர்டிகல் 31C இருக்குன்னா நம்ம 9th schedule எதுக்கு இருக்கோ அதுக்கே தான், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டிக்காக இருக்கு. சோஷியோ எக்கனாமிக் லாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக இந்த ஆர்டிகல் 31C இருக்கு. 42nd கான்ஸ்டிடியூஷனல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 31C வந்து 39B-C இந்த ரெண்டு சப்ளாஸ் இந்த ரெண்டு ஆர்டிக்கலுக்கு மட்டும் இல்லாம எல்லா டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எதிராகவும் ப்ரொடெக்ஷன் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மினர்வா மில்ஸ் கேஸ் 1980ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்படியெல்லாம் அப்சல்யூட் ரைட்ஸ் வந்து கொடுக்க முடியாது, எல்லா டிபிஎஸ்பிக்குமே இந்த ப்ரொவிஷன் கொடுக்க முடியாது, இந்த ரெண்டு ஆர்டிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ற லாஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கரண்டா நம்மளுக்கு இந்த ரெண்டு ஆர்டிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வர லாஸ்க்கு எதிராக ப்ரொடெக்ட் பண்றது யாருன்னா 31C. ஓகேங்களா. ஆனா 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆக்சுவலி எல்லா டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ற லாஸையுமே இந்த ஆர்டிகல் ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நாட் ஜஸ்ட் ஆர்டிகல் 39B and 39C டு ஆல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மினர்வா மில்ஸ் கேஸ் அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த மாதிரியெல்லாம் எல்லாத்துக்கும் எதிராக ப்ரொடெக்ஷன் வந்து அப்சல்யூட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 39B-னா என்ன, 39C-ன்னு என்னன்னு பார்த்துருக்கோம். இதை நம்ம அடுத்த டாபிக் டிபிஎஸ்பியில் இன்னும் இன்டெப்தா பார்ப்போம். ஸோ இதுதான் ஆர்டிகல் 39C. அடுத்து 32 இது நம்மளுக்கு தெரியும், கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்க்கான ஒரு ஆர்டிகல். இதுதான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஸோ ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அதாவது நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரீச் ஆகுது இல்லை வயலேட் ஆகுது அப்படின்னா நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். அந்த இது அந்த ரைட் எதுனா ஆர்டிகல் 32 தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதில் 4 சப் கிளாஸஸ் இருக்கு.
ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுது அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா போகலாம்னு சொல்றோம். அது எப்படின்னா ஆர்டிகல் 32 சப் கிளாஸ் 1. அப்படி போனோம்னா உங்களுக்கு நம்மளுக்கு ரிட்ஸ் 5 வகையான ரிட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்னால கொடுக்க முடியும் இல்லைங்களா? அது எந்த ஆர்டிகல்னா சப் கிளாஸ் 2. பார்லிமெண்ட்ஸ் பவர் டு எக்ஸ்டெண்ட் ரெமடிஸ். அதாவது சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்ல ஹை கோர்ட்டுமே ரிட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து அதுக்கு லா போட முடியும். அதாவது சுப்ரீம் கோர்ட்டை தாண்டியுமே யாராச்சும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா அப்ரோச் பண்ண முடியும். அந்த ரைட்ஸ் வந்து ஹை கோர்ட்டுக்கோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோ கொடுக்கணும்னா பார்லிமெண்ட் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எப்படின்னா சப் கிளாஸ் 3 மூலியமா. ஆர்டிகல் 4 என்ன சப் கிளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா நேஷனல் எமர்ஜென்சி தவிர மிச்சம் எந்த நேரத்திலும் இதையும் சஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றதுதான் சப் கிளாஸ் 4. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ்ல நம்ம சப் கிளாஸும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ ஆர்டிகல் 32னாவே நம்மளுக்கு ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்ன்னு தெரியும். பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக ரைட்ஸ் கொடுக்காது ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ். இந்த ரிட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றது செகண்ட் சப் கிளாஸ். பார்லிமெண்ட் அதாவது ஹை கோர்ட்டுக்கும் நம்மளால போக முடியும். சுப்ரீம் கோர்ட்டு தான் போக முடியும். பட் இன்கேஸ் நீங்க ஹை கோர்ட் போவீங்கனாலும் போகலாம். அந்த பவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரது பார்லிமெண்ட். ஓகேங்களா? இது சஸ்பெண்ட் ஆகாது நேஷனல் எமர்ஜென்சி தவறுன்னு சொல்றது சப் கிளாஸ் 4. இப்போ ஆர்டிகல் 32 சப் கிளாஸ் 2ல பார்த்தோம் ரிட்ஸ் இஷ்யூ பண்ண முடியும்னு. அந்த 5 வகையான ரிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிபேஸ் கார்பஸ். அதாவது தமிழ்ல இருந்து ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பர்சனா அன்லாஃபுல்லா டிடெயின் பண்ணியிருக்காங்க, அதாவது சட்டத்துக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பெட்டிஷனை போட்டு தான் அவங்கள வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ த கோர்ட் ஆர்டர்ஸ் தி அத்தாரிட்டி டு ப்ரொடியூஸ் தி பர்சன் பிஃபோர் இட். ஸோ ஒருத்தவங்க இப்போ வந்து என்னோட இல்லீகலா டீடைன் பண்ணியிருக்காங்கன்னா என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் அங்கே ப்ரீச் ஆகுது இல்லைங்களா? ஆர்டிகல் 21 ப்ரீச் ஆகுது, 19 ஃப்ரீடம் ப்ரீச் ஆகுது. ஸோ என் ஃபண்டமெண்டல் ரைட் ப்ரீச் ஆகுது, அங்கே வயலேட் ஆகுது. அப்போ நான் ஹிபேஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு அந்த பர்சனை வந்து வெளியே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ரிட். இந்த கேஸ் வந்து நம்ம அந்த ஆர்டிகல்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மேண்டமஸ். மேண்டமஸோட மீனிங் என்னன்னா வீக் கமெண்ட். அதாவது பப்ளிக் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க வந்து கரெக்டா வேலை பார்க்க சொல்றது. இதுதான் அது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆர்டிஐ போடுறேன்னு வச்சுக்கலாமே, அது ஆர்டிகல் 19 கீழே வரும். ஆனா அவங்க எனக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நான் இந்த பெட்டிஷன் போடலாம். கோர்ட் வந்து அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஆஃபீஸரை வந்து ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கேனாட் பி இஷ்யூட் அகேன்ஸ்ட் பிரசிடென்ட், கவர்னர் ஆர் பிரைவேட் இண்டிவிஜுவல். ஸோ கவர்மெண்ட் இருக்கவங்க தான் கொஸ்டின் பண்ண முடியுமே தவிர நம்ம ப்ரைவேட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு எதிராக இதை போட முடியாது ஆப்வியஸாக. அதே மாதிரி பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு எதிராக நம்ம இந்த பெட்டிஷனை போட முடியாது. பிகாஸ் அவங்கள போய் நீங்கள் வேலை பார்க்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டாக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு எதிராக நம்மளால இந்த பெட்டிஷன் போட முடியாது. ஸோ குஜராத் ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் வாசஸ் லோட்டஸ் வாட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டாலாம் இல்லை, ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த கேஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரொஹிபிஷன். அதாவது மேல இருக்கிற கோர்ட் கீழே இருக்கிற கோர்ட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. என்னன்னா நீங்க இந்த கேஸ் இதுக்கப்புறம் பார்க்க வேணாம் அந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து ஜுடிஷியலா இருக்கிறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹை கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த கேஸை பார்க்க வேணாம் அப்படின்னு. எப்போ சொல்லணும்னா இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்குள்ள சொல்லணும். ஓகேங்களா? இப்போ அந்த கேஸை விசாரிச்சோ கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்குள்ள இதை வந்து ப்ரொஹிபிஷன் இந்த ஆர்டரை வந்து மேல இருக்க கோர்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? issued by a higher court to stop a lower court from exceeding it jurisdiction. ஸோ அதோட ஜுரிடிக்ஷனை மீறி அது ஒர்க் பண்ணுது, இல்லைன்னா கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் பண்ணலை, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது செரிட்டோரி. இது வந்து இல்லீகல் ஆர்டருக்கு எதிரானது, அதாவது தப்பா கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இது கன்க்ளூஷன், ஒரு டிசிஷன் வர்றதுக்கு முன்னாடி ப்ரொஹிபிஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோர்ட் வந்து ஒரு வேர்டிக்டே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆனா அது தப்பா இருக்கு, ப்ரூஃபோட நீங்க ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து குவாஷ் பண்ணிடுவாங்க, அதாவது தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு செரிட்டோரிங்கிறது. இப்போ ஒரு கோர்ட் வந்து வேர்டிக்ட் கொடுத்துட்டாங்கன்னா எது யூஸ் பண்ணுவாங்க? செரிட்டோரி. வேர்டிக்ட் கொடுக்கலன்னா ப்ரொஹிபிஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு ரிலேட்டட் டு கேசஸ் அண்ட் தென் ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் ரிலேட்டடானது. லாஸ்டா இருக்கிறது குவா வாரண்டோ.
ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, பட் அவங்க வந்து அதுக்கு கரெக்டான பர்சன் கிடையாது அப்படின்னா அவங்கள வந்து கொஸ்டின் பண்றது தான் இந்த குவா வாரண்டோ. ஸோ இஷ்யூ டு ப்ரிவெண்ட் அ பர்சன் ஃப்ரம் holding a public office without legal authority ensures only legally qualified people hold a public position. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அட்வொகேட் ஜெனரலாக இருக்காங்க, ஆனால் அதுக்கு அவங்க குவாலிஃபைடே கிடையாது. ஸோ அதுக்கு இந்த கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் குவா வாரண்டோ இந்த ரிட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தா நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஆர்டிகல் 32 வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அது நம்மளுக்கு ஒரு பிரசிடென்ட் ஆர்டர் மூலியமா நம்மளுக்கு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம சிட்டிசன்ஸ் பார்க்கும்போது சிட்டிசன்ஷிப் பார்க்கும்போது அதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இன்ட்ரடக்ஷன்ல நம்ம பார்த்துருப்போம் எதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகும், எப்படி சஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 32 பிரசிடென்ட் ஆர்டர் மூலியமா நம்மளுக்கு சஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் 1975 எமர்ஜென்சியில் யாருனாலையுமே கான்ஸ்டியூஷன் என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் ப்ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போக முடியல. ஓகேங்களா? ஏன்னா 1975 எமர்ஜென்சியில் நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லீகலாக நிறைய பேர்த்த டீடைன் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் எதுவுமே ப்ரூஃபே இல்லாமல் அரெஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஹிபேஸ் கார்பஸ் பெட்டிஷனால போட முடியாது அந்த டைம்ல. ஏன் அப்படின்னா 32 வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு 32வும் எண்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்டிகல் 33. ஆர்டிகல் 33 எதுக்குன்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ இந்தியன் சிட்டிசன் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு டிஃபால்ட்டாகவே இது இருக்காது. யாருக்குன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கவங்க, பேராமிலிட்ரி ஃபோர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அதே மாதிரி பப்ளிக் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லா டைமுமேலாம் இருக்காது. அவங்களுக்கு எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலே ஆக்சஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 19 கீழே யூனியன் ஃபார்ம் பண்ணுறது, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால யூனியன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது, ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. ஆனால் நார்மல் பீப்புள்னால அதெல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா? அது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 33 வந்து அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 32 வரைக்கும் நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் ஆர்டிகல் 33 என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட், பட் இந்த மாதிரி சர்டன் பீப்புளுக்கு வந்து இது கிடையாது. ஏன் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டிக்காகவும் இன்டிகிரிட்டிக்காகவும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருக்கவங்கலாம் அவங்க ஒர்க் நேச்சரை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. அது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு நினைச்சாலும் அவங்களுக்கு அது கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன்னு எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்ல முடியும். ஆனா இப்போ நான் வந்து இப்போ ஐபியில் ஒர்க் பண்றேன்னா நான் போய் இன்னொருத்தங்கிட்ட நான் இங்கே ஒர்க் பண்றேன், என் ஒர்க் இது அப்படிங்கிற எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆர்மி ஆக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அசோசியேஷன், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ ஆர்டிகல் 33நாவே நீங்கள் என்ன மைண்ட் வச்சுக்கணும்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் யாருக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நிறைய லாஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. லாஸ் மேக் பண்ணி தான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தோம்ல ஆர்மி ஆக்ட்னு இருக்கு, போலீஸ் ஃபோர்ஸஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் 1966 இருக்கு, ஸோ ரா அண்ட் ஐபி ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த லா எல்லாம் யார் மேக் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் தான் மேக் பண்ணுவாங்க, ஸ்டேட் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மாதிரி லா கொண்டு வருவாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டோட நேச்சர் மாறிடும் இல்லைங்களா? இப்போ தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் லா இருக்கும், அதே ஆந்திர பிரதேஷ் போலீஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் லா இருக்கும். அப்போ என்ன ஆகுது, போலீஸ்னா ஒண்ணுதான், அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் ஒன்னாதான் இருக்க போகுது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் ரிலேட்டடா வர்றதுனால இதை வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் லாஸ் மேக் பண்ணுவாங்க. இந்த லாவை மேக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 கீழே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ சோல்ஜரோ போலீஸ் ஆஃபீஸரோ கவர்மெண்ட்டை வந்து நேராக கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, பொலிட்டிக்கல் டிபேட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே ஆர்டிகல் 19லயே இன்னொன்று இருக்கு, அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், போலீஸ், இன்டெலிஜென்ஸ் பர்சனலெல்லாம் யூனியனும் ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக்கும் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 21 ரைட் டு ப்ரைவசி. ஸோ ஐபி மிலிட்ரி பர்சனலுக்கெல்லாம் அவங்க பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதை மானிட்டர் பண்ணுற ரைட்ஸுமே இவங்களுக்கு இருக்கு, ஐ மீன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. என் ப்ரைவசியை நீங்கள் எப்படி நான் ஒர்க் பார்க்கங்கிறதுக்காக என் ப்ரைவசி நீங்கள் எப்படி இன்வைட் பண்ணலான்னு இவங்க கொஸ்டின் கேட்க முடியாது. பிகாஸ் அவங்க ஆக்ட் போட்டிருக்காங்க, அந்த ஆக்டை அக்செப்ட் பண்ணி தான் அவங்க அந்த ஜாபுக்கு வராங்க. ஸோ அந்த ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு. அதில் ஒன்று தான் ஆர்டிகல் 21.
அடுத்தது 25 ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அதாவது உங்களுக்கு ஒர்க்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒர்க்ல இருக்கும்போது உங்களுக்கு ரிலீஜியஸ் திங்கை வந்து அங்கே என்ன சொல்லலாம் பெருசா காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என் ரிலீஜன் இதெல்லாம் அலோவ் பண்ணல, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆர்டிகல் 32 அதே மாதிரி இப்போ மிலிட்ரினா மிலிட்ரி கோர்ட்ல அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை போய் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ண முடியாது. இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் இல்லைங்களா, ஃபண்டமெண்டல் ரைட் பிரீச் ஆயிடுச்சு, இல்லைன்னா கீழ் கோர்ட்ல கொடுத்த வேர்டிக்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைன்னு சொல்லி நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். அதுவே ஒரு மிலிட்ரி பர்சனலா இருக்காங்க, மிலிட்ரியில வேலை பார்க்குறவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரொசீஜர்ல அவங்க பனிஷ்மெண்ட்டோ இல்லை வேர்டிக்டோ கொடுத்துருப்பாங்க. அதை எதிர்த்து அவங்க அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர முடியாது. ஓகேங்களா. டிசிப்ளினரி மேட்டர்ஸ்ல so a soldier cannot challenge a court martial decision in Supreme Court under Article 32. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து 3 கேஸ் கொடுத்துருக்கேன். இந்த கேஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் எல்லா ஆர்டிக்கலுக்கும் உங்களுக்கு கேஸ் தரனால நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது 14 21 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கலோட கேசஸ் தான் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 34. இது வந்து என்னன்னா மார்ஷியல் லா. நம்ம கண்ட்ரில இது வரைக்கும் மார்ஷியல் ரூல் பெருசா இருந்தது இல்லை. அதாவது இப்ப நம்ம பாகிஸ்தான்ல எல்லாம் பார்ப்போம், பிரைம் மினிஸ்டரையே பிடிச்சி ஜெயில போட்டு மிலிட்ரி ரூல் நடக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் மார்ஷியல் லா. மார்ஷியல் லா அப்படின்னு என்னன்னா மிலிட்ரியில ஆர்மி ஃபோர்ஸ் தான் ஃபுல் பவர்ல இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 34 என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ண முடியும். எது மேல? ஃபண்டமெண்டல் ரைட் மேல. எப்போனா மார்ஷியல் லா இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து மார்ஷியல் லா இருக்கு, ஆர்மி தான் ரூல் பண்றாங்க, இல்லைன்னா ஆர்மி தான் இருக்காங்க, ஐ மீன் பவர்ல இருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து லா போட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இது பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். எதுக்கு கீழேனா ஆர்டிகல் 34க்கு கீழே. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 34னாவே இது மார்ஷியல் லான்னு மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ மார்ஷியல் லானா military takes control of civil administration due to an emergency like war, rebellion or internal disturbance. ஸோ இந்தியா ஃபுல்லாவுமேலாம் இது மீன் ஒரு கண்ட்ரி ஃபுல்லா மோஸ்டா இருக்காது, பார்ட்ஸ்ல தான் இருக்கும். பாகிஸ்தான் இதுமே ஒரு சில இடத்துல கண்ட்ரி ஃபுல்லாவுமே வந்திருக்கு. பட் மெஜாரிட்டி மார்ஷியல் லானா ஒரு பகுதியில தான் இருக்கும். பட் சில டைம் வந்து ஹோல் கண்ட்ரிலையுமே கூட மார்ஷியல் லா வரும். ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டை சஸ்பெண்டும் பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்டும் பண்ண முடியும். ரெஸ்ட்ரிக்ட்னா என்ன? குறைக்கிறது. இப்போ வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து இந்த லெவல் வரைக்கும் தான், அவர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ண முடியும். சஸ்பெண்ட்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ஃப்ரீடமே உங்களுக்கு இல்லை, இல்லைன்னா இந்த ரைட்டே உங்களுக்கு இல்லைன்னு சொல்றது. அதே மாதிரி மார்ஷியல் லா இருக்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ இல்லை ஆர்மி ஆஃபீஸர்ஸோ பண்ண ஒர்க்குக்காக அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது, லீகல் ஆக்ஷனும் அவங்க மேல எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். applies only in areas where martial law enforced, ensures national security and public order. ஸோ மார்ஷியல் லா இருந்தால் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து குறைக்கிறதுக்கான லா போட முடியும். எதுக்கு கீழே? ஆர்டிகல் 34 கீழே. அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மார்ஷியல் லானா என்னன்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்டிகல் 34னாவே ஃபண்டமெண்டல் ரைட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் எப்போனா மார்ஷியல் லா இருக்கும்போது. இதுதான் ஒன்லைன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் தென் லாஸ்டா பார்த்தோம்னா ஆர்டிகல் 35. ஆர்டிகல் 35 என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு நம்மளுக்கு லா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17 இருக்கு இல்லைங்களா. இப்போ கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறதுனால அன்டச்சபிலிட்டி வந்து போயிடும்னு நம்மளால சொல்ல முடியுமா? கிடையாது. அது யாருமே ஃபாலோ பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஆர்டிகல் 17 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? லா வேணும். அதாவது அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்றாங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு லா இருந்தாதான் அது வந்து அந்த ரைட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. அது மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பார்லிமெண்ட் லாஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுதான் இந்த ஆர்டிகல் 35. ஸோ grants parliament to make laws on related to fundamental rights. ரிலேட்டட்னா இம்ப்ளிமெண்டட். ஓகேங்களா. இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக செயல்முறைப்படுத்துறதுக்காக நம்ம லாஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்டிகல் 35யோட ஹெல்ப் வேணும். அதே மாதிரி பார்லிமெண்ட் தான் கொண்டு வர முடியும்னா இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது 2 சப்ளாஸ் இருக்கு. சப்ளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 16 சப்ளாஸ் 3, 32, 33, 34 இது ரிலேட்டடா நம்ம லா கொண்டு வரணும்னா 35 யூஸ் பண்ணி.
35 சப்க்ளாஸ் ஏ யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவே பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங், ஃபோர்ஸ்டு லேபர் இது ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா அதுக்கு பி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நார்மலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா பனிஷ்மெண்ட் இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா உங்களுக்கு சப்க்ளாஸ் ஏ, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா சப்க்ளாஸ் பி. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எண்ட் ஆயிருச்சு. நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் வந்து மொத்தமா ஐ திங்க் 5 வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ. இது ஃபுல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல குரூப் 1லயே நீங்க வந்து டஃபஸ்ட் கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4னா இவ்வளோ இன்டெப்தா படிக்க வேண்டியது இல்லை. பட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி இதெல்லாம் நீங்க இந்த லெவலில் பார்த்து வச்சுக்கிறதும் பெட்டர் தான். பிகாஸ் கொஸ்டின் வந்து குரூப் 4லயும் டஃபாக தான் கேட்குறாங்க. ஸோ இதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எண்ட் ஆயிடுச்சு. பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிட்டிலாம் டிபிஎஸ்பி பார்க்கலாம். டவுட் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மோஸ்ட்டாக நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனாலும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.